இருந்து வந்திருக்காங்கல்ல ஏதாவது பேசலாம்ல ஏண்டி கம்முனு உட்கார்ந்திருக்க ஆம்பளைங்க பேசிக்குமோ நாங்க பொம்பளைங்க என்னுடைய மகனாகிய விக்ரகுமாரனுக்கு இப்ப பொறுமையா இருப்பா அவன் குறுக்க பேசினா அவன் மறந்துடுவாங்க அதனால உன் மகனாகிய சுந்தரியை நான் பெண் கேட்க வந்திருக்கிறேன் அண்ணா கண்ணி தாங்கள் சந்தேகம் என்னவோ நாங்கள் ஏதாவது பேசிக்கொள்ள வேண்டுமா இல்லம்மா எங்கிருந்து அஸ்திராபுரத்துல இருந்து செங்குத்து வரைக்கும் வந்திருக்கீங்க ஆமா ஆசமும் பாசமும் இருக்கும் சரி அதனால பேசிங்கன்னு நான் சொன்னேன் அது மட்டும் கிடையாதண்ணா என் வீட்டுக்காரன் வசனிக்கும் பொழுது நான் வாய் திறக்க முடியாது என்னுடைய ஆட்களை எப்படி வைத்ததா ஆட்களை எப்படி குடும்ப கட்டுக்கோப்புங்க குடும்ப கட்டுக்கோப்பு பெருசுன்னு கடங்கின பொண்டாட்டி புருஷன் ஒரு இடத்துல பேசும்போது பொண்டாட்டி தலை குளிஞ்சு உட்கார்ந்து அது ஒரு மரியாதை ஆமா பரவாயில்லம்மா காப்பாத்தணும்ல அதுதான் காப்பாத்திட்டே இருப்போம் ஓஹோ எந்தன் மகள் சுந்தரிய ஆமா உந்தன் மகன் நக்குனருக்கு ஆமா பெண் கேட்டு வந்திருக்கிறீங்களா ஆமா பெண் கேட்டு வந்திருக்கிறீங்க பெரிய சம்பந்தம் தான் ஏப்பா ஐயோ 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 ஏடா இளவுடாடா பொண்ணு கேட்டுக்கிட்டா வந்தீங்க ஆமா ஆட காலாண்ட தட்டு தாம்பரத்தை பார்த்தா கூட உனக்கு தெரியல ஆட கடைசி முன்னே சொல்ல கூடாது இன்னும் பேசணும்னு நினைச்சுக்காதீங்க தட்டு தாம்பரத்தை உங்களுக்கு தெரியல பொண்ணு பார்க்க வந்தீங்க அண்ணா உங்களுக்கு சந்தோஷம் தானே நாங்க பொண்ணு பார்க்க வந்தீங்க ஆமா மந்திரி போடு போடு நம்ம தண்ணி குடிமா தண்ணி குடிமா குடிக்கிறதுக்குள்ள வாங்கிக்கியா இல்ல குடி பொண்ணு கேட்க வந்து போதும் 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 இப்படி பேசினால் இப்படி நீ செய்வதற்கெல்லாம் வருகுடைய உரம்பரை எல்லாம் முகரையில காரி துட்டு போடுவாங்க அண்ணா இவன் செய்த தவறுக்கு திருமணம் செய்து அது வராம போய்விடும் பெண் கேட்டு வந்திருக்கிறீங்க சந்தோஷம் தான் உனக்கு சந்தோஷம் தாண்டி ஏங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் எப்ப மறுத்து பேசுறேன் அப்படிதான் இருக்கணும் அக்கா சம்மதம் தானே ஐயோ என் வீட்டுக்காரர் சம்பளம் எனக்கு சம்பளம் இது 1000 லிட்டர் டாங்கன்னா இது 500 லிட்டர் பொண்டாட்டி எனக்கு இப்படி நேர்ந்திருக்குதுடா யாருக்காவது இப்படி நேருமா வருத்தமா நீங்க ஜோடி விட்டுக்கானு பாருங்க ஆனா நீங்களும் என் அண்ணி தார் ரோடு புதுசா போடுறாங்க இல்லையா அதுல 2 பேரும் நடந்து போக வேண்டாம் உருண்டு போனீங்கனாலே போதும் தார் ரோடு அமைக்க வேண்டும் தங்கா உனக்கு எகத்தாலும் குறையவில்லையே உன் கூடவே பிறந்ததல்லவா இருக்கட்டும் அதனால பெண் கேட்டு வந்திருக்கிறீங்க ஆனந்த சந்தோஷம் தான் ஆனா உங்க இடத்துல நான் இன்னொரு வார்த்தை கேட்கட்டா கேட்கறதே கேக்குறீங்க நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி கேளுங்க ஐயா என்ன பாரு எந்த ரூபாய் என்ன பரியம் தருவீங்க நீங்க கேக்குற பரியத்தை அப்படியே நான் தருகிறேன் கேக்குற பரியத்தை அப்படியே தரீங்களா ஏன்னா நீங்கெல்லாம் அதிகமான சொத்து சுகம் ஆமா 56 தேச மக்கள் எல்லாம் கப்பம் கட்டுறாங்க ரொம்ப பெரிய இடம் கேக்குற பரியத்தை தந்துருவீங்க ஆன மேல 5 லட்சம் குதிரை மேல கோடி லட்சம் கோடான கோடி பொன் பொருள் தானி தருஞ்சமெல்லாம் கொண்டு வந்து அப்படியே குட்டிக்கான போல குமிச்சிருக்கிறேன் ஆமா எங்கடா இருக்குது ராமலட்சுமண கலைஞர் இருக்குது எனக்கு ஐயா எல்லாமே ஐயா நான் அதாவது துரிய மன்ன முன்னாடி வந்துட்டாரு அதாவது குதிரை மேல கோடி லட்சம் ஆன மேல 1000 லட்சம் எல்லாம் வரணும் இல்லீங்களா பின்னாடி வந்துகிட்டே இருக்கு நல்ல கண்ணா ஓய்
அங்க பாரு நிறுத்திருக்கறான்ல போங்கிறியா? அங்க பாரு சேனையெல்லாம் நிறுத்திருக்கறான் ஆனப்பட சேனை எல்லாம் ஏ அதோ அங்க வர அங்க பர்றா ஆமா சடையப்பர் கல்லு குத்தா உட்கார்ந்துருக்காரு பாவம் அவர் பாடல ஆமா அல்லப்பா பொன்முறை எல்லாம் பாரு மலை பருவதம் போல ஆமா 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 ஆனா மைத்துனா இவ்வளவு பொன்பொருள் கொண்டு வந்ததெல்லாம் சந்தோஷம் தான் ஆனா எனக்கு கேட்கறதுல நீங்க பரியம் கொடுத்தா எனக்கு போதும் சரி, கேளுங்கள் மைத்துனா அதுல என்ன சந்தேகம் கேளுங்க அப்படியா நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் எனக்கு என்ன தேவையோ அததான் நான் கேட்க முடியும் சரி கேளுங்க அதிக அளவுல நான் ஆசைப்படுறவனும் இல்ல அதிக அளவுல நான் எதுக்கும் சரி போய் என்ன கேட்கறவனும் கிடையாது ஏங்க எங்க அண்ணன் குணமே எனக்கு தங்கமானவன் தான் குணமே ஆமா நீங்களும் தான் இருக்கிறீங்களே ஏய், நீ கேளுங்க எனக்கு எது பரிய வேண்டும் தெரியுமா கேளுங்க என்னுடைய கோபால பெட்டி நிறைய எனக்கு பரியம் கொடுத்தா எனக்கு போதும் என்ன மைத்துனா இந்த கோபால வெட்டி நினைச்சு கொடுத்தா போதும்னு சொல்லுறியா அத எவ்வளவு கொள்ளும் ஐயா இந்த கோபால வெட்டி மைத்துனா, இந்த எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன்? இந்த கோபால வெட்டி சொல்லுகிறா ஐயா மைத்துனா, எவ்வளவு கொள்ளும் ஐயா இந்த கோபால வெட்டி ஆனால் மைத்துனா, துறையின்ற துரியோதனை விளக்கார எடுத்து முன்ன வச்சுட்டா இதுவரை நான் பின்னெடுத்தது கிடையாது கோடான கோடி தருவஞ்சமெல்லாம் நான் குமிழா குமித்து வைத்திருக்கிறேன் சின்ன கோபால பெட்டில உங்களை பிச்சை எடுக்கிற பழக்கம் போலையான் இருக்குது இந்த கோபால பெட்டி நிறைச்சு கொடுத்தா போதும்னு சொல்லுகிறாயே நான் கொண்டு வந்த பொன்பொருள் எல்லாம் திருப்பி நான் எடுத்து செல்ல மாட்டேன் நான் கௌரவம் பண்ணணும் இல்லையா என்னை கேவலப்படுத்துகிறாயா மைத்துனா பொறுமையா இருப்பா பொறுமையா டேய், இங்க வாடா. ஏன்னா அது மட்டும் கிடையாதுண்ணா ஏங்க நீங்க கோவிச்சுக்காதீங்க இல்ல இப்ப ஏற்பட்ட பொன்பொருள ஆனை மேல குதிரை மேல ஒட்டகத்து மேல இப்ப ஏற்பட்ட பொன்பொருள அங்க இருந்து துரியோதனன் கொண்டு வந்து இதெல்லாம் குடுக்கறதுக்கு மனசு இல்லாத திருப்பி எடுத்துக்கிட்டு போறான்னு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவரு தூடு துப்ப மாட்டாங்க நீ நான் இருக்க இப்படி கை நீட்டி பேசினா மரியாதை இல்லைன்னு சொல்லி பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஒருத்து எங்க ஏன் அண்ணன் அப்படி பேசுற எங்க அண்ணன் தங்கமானவரு ஓ அண்ணன் தங்கச்சிக்கு மேல பாசமா இருக்கிறவரு அப்படின்னா அவரை சரி. பத்தி நீங்க தப்பா நினைக்காதீங்க சரி. உலகட மாதிரி உட்காருங்க எதுக்கு பேசுறீங்க தப்பா நினைக்காதீங்க இல்ல அப்படி ஒண்ணும் கிடையாது அப்படி 4 பேர் காரி திட்ட மாட்டாங்களா துப்புவாங்க உனக்கு அளவு கடந்த சொத்து இருந்தாலும் எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் எடுத்துக்க முடியும் சரி உனக்கு என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க என் வீட்டுக்காரரு கொண்டு வந்தெல்லாம் இங்க கொடுத்துட்டு ஒரு கௌரவமா தலையை நிமித்திக்கிட்டு போவாரு கௌரவமா உன் புருஷனுக்கு இன்னைக்கு கௌரவம் வரும் பாரு இன்னைக்கு ஆமா சரி நான் அப்ப உட்காந்துட்டா நீ போய் உட்காரு. ஆமா உட்காருடி துரியோதனா நம்மளால குட்டிச்சு நம்ப கூடாதுங்க மைத்துனா அவ கொஞ்சம் வாய அடிப்பா அப்படிதான் சரி சாமி துரியோதனா மைத்துனா நீ எவ்வளவு பொன்பொருள் வேணாலும் வச்சிரு என் கோபாலப்பட்டி நப்பி கூட எனக்கு போதும் சரி ஏன் நான் மார்கழி மாசத்துல பிச்சை எடுக்கிறதெல்லாம் சொல்றேன் எப்ப அதுதான் என் வேலை ஹரிஹரி கோவிந்தா 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 அப்படி இல்லப்பா நீ நினைக்கிற கோபாலப்பட்டி எடுத்துக்கிட்டு போறதெல்லாம் சங்கு டேய், வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிறாங்க டேய், டேய். டேய், போய் எடுக்கிறாங்கன்னு தப்பா நினைக்க கூடாது ஆமா அந்த நாராயணனே வந்து நம்ம வீட்டுல கேட்கும் போது அந்த அன்னத்தை 4 பேத்துக்கு கொடுத்துட்டா அந்த அரிசி வாங்குறாங்க பாத்தியா அந்த அன்னம் படைச்சு 4 பேத்துக்கு கொடுத்தா ஒரு அன்னதானத்தை விட மிகப்பெரிய ஒரு தானம் எதுவுமே கிடையாது 32 தான தர்மம் இருந்தாலும் அந்த அன்னதானத்தை விட மிகப்பெரிய ஒரு தானம் கிடையாது அதுல இருந்த ஒரு புண்ணியம் யாருக்கும் கிடைக்காது ஆமாங்க அதுக்குதான் இது மார்கழி மாசங்கிறது பீட மாசம்னு சொல்லுவாங்க அதனால ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் மக்களுடைய பீடையை தீர்ப்பதற்காக உலகமெங்கும் சுற்றி வருகிறார் அப்படி போகலாம்ல அப்புறம் ஏன் நீ கேவலமா நினைக்கிறேன் அதுதான் மார்கழி மாசம் குளிர்ல இருக்கு போது கூட ஏன்டா 4 மணிக்கு எழுப்புறவா டைம் 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 ஊ டைம் டைம் ஊ இவ்வளவு தூரம் சொல்றல இது ஒரு ஊதி பாரு அத ஊ பரவாயில்ல மைத்துனா அது நிறைய எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு போதும். சரி மைத்துனா கொட்டுங்கப்பா ஐயா இங்க பாருங்க பொன் பொருள் எல்லாம் மலை போல கொண்டு வந்து குவிச்சிட்டோம் இங்க பாருங்க நீங்க கோபால பெட்டிலங்கிறீங்க இவ்வளவு எப்படி நாங்க கொட்டுறது இந்த கோபால பெட்டி எவ்வளவு கூதி கொள்ளும் டேய் எவ்வளவு பிடிக்குடுங்க எவ்வளவு பிடிக்கும் அப்படியா ஆமா கொட்டு நப்புக பாக்குறோம் நான் கொட்டுக்கடா மால கொட்டி வச்சுட்டுமே கொட்டி வச்சிட்டீங்கல்ல ஆமா துரியோதனா மைத்துனா ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் மைத்துனா
இவ்வளவு பொன்பொருள் எல்லாம் கொட்டினீங்கல்ல இந்த கோபால பொட்டியில இருக்கக்கூடிய பொன்பொருள் எல்லாம் பதிரப்பா பதிரு. என்ன மைத்துன சொல்லுகிறாய்? அதுரா இருக்கிறதான நான் சொல்றேன். பதிரை கொண்டு வந்திருக்கேன்.